Okay, good morning, brothers, sisters and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. Come on, sisters, all getting ready for the Women's Day program. And next Sunday, all the youth in Chennai getting ready for the youth service, special invitation service. So rest everyone will have family group. So we have youth invitation service in Maharashtra Mandal, 10 o'clock. The entire Chennai youth teens campus singles are coming together. இந்த நேரத்திலே சகோதரிகள் எல்லாருமே அவர்கள் பெண்கள் தினத்திற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் ஒற்றர்களுக்காக அவர்களுக்காக மகாராஷ்டிரா மண்டலிலே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு சிறப்பான ஒரு கூடுதல் இருக்கிறது. அந்த அழைப்புதல் ஆராதனை இருக்கிறது. அதற்காக அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அடுத்த வாரம் குடும்ப சபையாக ஆராதனை இருக்கும். Dangers of worldly influence. நம்மிடையே உள்ள கலவரம், சச்சரவு, உலக தாக்கத்தின் ஆபத்துகள். Amen. Let's read Numbers chapter 11 verses 4 to 6. நாம் என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 4 இலிருந்து 6 வரை நாம் படிக்கலாம். என்னாகும் 11ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமென். Amen. Normally we know the Israelites always complain, grumble, disobey, right? நமக்கு தெரிந்திருக்கும் எப்படி இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டோ முறுமுறுத்துக் கொண்டோ எப்பொழுது இருந்து கொண்டிருந்தார்கள். But here the Bible says the rabble with them began to crave other food, and again the Israelites started wailing and said. இங்கு மற்றவர்கள் உண்ணுகிற அதின் மீது இச்சித்து அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். And the people, basically not the Israelites, the rabble, among them, the people, some other people in the midst of Israelites community started grumbling and complaining. இஸ்ரவேல் மக்கள் அல்ல, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக குழுமி இருந்த வேறு சில மக்களும் அவர்கள் வரும்போது அவர்களோடு வந்த அந்த மக்களும் அதனை குறித்து கலவரத்தை குறை சொல்கிறவர்களாக இருந்து Let's see who's those people. நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம். அவர்கள் யார் என்று நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 12:33 இலிருந்து 38. Exodus 12:33 to 38. யாத்ராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல் 38 வரை. 33. எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோமே என்று சொல்லி விரைவாய் மக்களை நாட்டிலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்த மா புளிக்கும் முன் மக்கள் அதை பாத்திரத்தோனே தங்கள் ஆடைகளில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் தங்க உடைமைகளையும் ஆடைகளையும் கேட்டார்கள். கர்த்தர் மக்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் ராமசேசை விட்டு கால்நடையாய் பயணம் செய்து கக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் ஆண்களாய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல இனமான மக்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலால் கால்நடைகளும் போயிற்று. ஆமென். Here Bible says many other people went up with them. இங்கு வசனம் சொல்லுகிறது பல இனமான மக்கள் அவர்களோட கூட சென்றார்கள் என்று. They were mixed multitude followed the Israelite. இஸ்ரவேல் மக்களோடு அவர்களை பின்தொடர்ந்து வேறு இன மக்களும் அவர்களோடு சேர்ந்து சென்றார்கள். And also the scripture says that the flocks and heads, great deal of livestock, like lot of people along with the Israelites, they also journeyed, they joined the Exodus journey. இங்கு பார்க்கும்போது மிகுதியான ஆடு மாடுகள் முதலான பல கால்நடைகளும் அதிகப்படியான கால்நடைகள் எல்லாமே அவர்களோடு சேர்ந்து பிரயாணித்தது. And this rabble basically refers to the mixed multitude of non-Israelites
Basically, maybe the Hebrew father married to a Egyptian, mother, or Egyptian father married to a Hebrew, mother. Just kind of mixed culture. They were trying to join along with the Israelites. அவர்கள் எப்படி கலந்த மக்களாக இருந்தார்கள் என்றால் எகிப்திய தந்தை இஸ்ரவேல் பெண்ணை மனம் பிடித்தவர்கள் இஸ்ரேல் தாயாக, இல்ல இஸ்ரவேல் தகப்பன் எகிப்து தாய், இது போன்று அவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தைகள், இது போன்ற ஒரு கலப்படமாக இருந்த மக்கள் அவர்களும் சேர்ந்து இவர்களோடு சென்றார்கள். And the group of people who escaped slavery of poverty, basically they also might be going through so much of poverty, slavery in Egypt, they just want to join hands with Israelites. அது மாத்திரமல்லாமல் ஏழ்மையாய் இருந்த மக்களும் அடிமைகளாய் இருந்த மக்களும் அவர்களும் விடுவிக்கப்படும் பொருட்டாக இவர்களோடு சேர்ந்து அவர்களும் பிரயாணப்பட்டு அவர்களோடு சென்றவர்களா இருக்கிறார்கள். Though they were not Israelites, but they had greedy desire for delicious food and for the familiar. Okay, there is something happening with Israelites. Let us also join with them. அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று மாத்திரமல்லாமல் வசீகரமான ஒரு நல்ல உணவு வேண்டும், இவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக எல்லாரும் செல்கிறார்கள், அவர்களோடு நாமும் சென்று கழிப்போம் என்பதாக எண்ணத்தோடு அவர்கள் சென்றார்கள். That's what happened in Numbers 11:6. Just now we read the mixed multitude. They are the instigators. They instigated the Israelites to sin against the Lord. இங்கு அதுதான் நம்ம 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இவர்கள் இந்த மக்கள் தான் அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு செயல்களை அவர்கள் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். They probably were impressed by seeing the miracles God performed in Egypt. They decided to escape Egypt. They decided to follow the Israelites. அவர்கள் ஒருவேளை எகிப்து தேசத்திலே தேவன் செய்த மிக அற்புதங்களை கண்டு இந்த காரியங்களை கொண்டு அதனை நினைவாக வைத்து அதன் மூலமாக இவர்களோடு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள். If you notice who started the complaining or trying to blame, just started the argument, just the rabble, the mixed multitude joined along with the Israelite. They started the confusion there. இங்கு இந்த கலவரத்தையும் இந்த பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் யார் ஆரம்பித்தது, இந்த குறை சொல்வது யார் ஆரம்பித்தது என்றால் இந்த மக்களாக இருக்கிறார்கள். The Israelites didn't take it seriously at that time. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் அது ஒரு பெரிய பொருட்டாக காணவில்லை. And when they started the grumbling part, the Israelites also joined along with them. அவர்கள் எப்பொழுது முறுமுறுக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இஸ்ரவேல் மக்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். Normally when you see one person talk something negative, you will find supporters who will oh yes I know, let's have a support, what he's saying is right, let's join hands. That's how the argument, that's how the complaining attitude, grumbling starts. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் யாரோ ஒரு குறித்து யாரோ ஒருத்தர் குறை சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ள இது சரி என்று நினைக்கக்கூடிய மக்கள் அவர்களோடு துணை சேர்ந்து ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் என்பதாக பேசுகிறதுக்கு என்று சில பேர் இருப்பார்கள். அவர்கள் எப்படி சேருகிறார்களோ அதே போன்று. And they carried extra luggage with them. அவர்களோடு இன்னும் கூடுதலான பல சுமைகளை அவர்கள் சுமந்து சென்றார்கள். They carried extra baggage with them when they leave Egypt. இன்னும் நிறைய பொருட்களை அவர்களோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள். The baggage means the people whom they were not recognized by the Israelites community were also joined along with them. அது அந்த மக்கள் என்று யார் என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தெரியாத மக்கள், அவர்கள் பார்த்து அவர்கள் பழகாத மக்கள் கூட இவர்களோடு சேர்ந்து சென்றவர்களாக இருக்கிறார்கள். That's what happens when we carry extra luggage. It gives pain, right? When you carry extra luggage, if you take extra baggage, if you carry extra load, it always has an impact. நமக்கு முடிந்த காரியத்தை விட கூடுதலான ஒரு சுமையோ கூடுதலான காரியங்களை நாம் சுமந்து செல்லும் போது அவைகள் எப்பொழுதுமே வலியையோ பிரச்சனையோ நமக்கு ஏற்படுத்தும் அல்லவா? Extra burdens, extra feelings, extra hurts, extra issues, extra problems. When you keep adding, it always bothers. நாம் கூடுதலாக சேர்க்க கூடுதலான ஒரு பாரம் நமக்கு இருக்கும், கூடுதலான ஒரு பயம், ஒரு வலி, ஒரு கசப்பு, இது எல்லா காரியங்களும் அவைகளோடு சேர்ந்து வரும். Even in our own hearts, always left unchecked sin always spreads. எப்பொழுதுமே நம்ம கவனிக்கப்படாமல் விட்ட பாவம் எப்பொழுதுமே பரவும்.
We might say, maybe just simple, one simple thing, let me do it later, or let me confess later, let me drag it. But without our realization, it might multiply. One day it will bother us, it will give trouble, it will come back to us, it will backfire us. நம்ம ஒருவேளை நம்மளோட இருக்கக்கூடிய அந்த பாவத்தை, நாம் செய்த பாவத்தை, அது பரவாயில்லை விட்டுவிடல், அது கவலை இல்லை என்று நாம் பொருட்படுத்தாமல் விட்டுகிற அந்த காரியம் அவைகள் என்ன பண்ணும் என்றால் கூடுதலான பலவீனங்கள், கூடுதலான சுமைகள், கூடுதலான சோர்வு, அவைகள் இன்னும் பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்து நம்மை நிறுத்தக்கூடியதாக நிறுத்தும். Here in Luke chapter 14 verses 25 to 27, if you read, large crowds were traveling with Jesus. இங்கு நாம் லூக்கா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25 லிருந்து 27 வசனம் வரை நாம் பார்க்கும்போது பெருத்த அதிகப்படியான மக்கள் இயேசுவின் பின்தொடர்ந்து சென்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். But Jesus was very clear, if anyone comes to me and does not hate father and mother, wife, children, brothers and sisters, yes, even their own life, such a person cannot be my disciple. அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார். And whoever does not carry their cross and follow me cannot be my disciple. தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார். We cannot follow Jesus simply without change of heart. நம்மளுடைய இருதயம் மாறாமல் நாம் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நாம் செல்ல முடியாது. The Israelites followed the Exodus, joined the Exodus without their heart change, without understanding of God and His power. இங்கு இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் இருதயம் மாறாமல் தேவனுக்குரிய அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அப்படியே பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். Jesus was very clear. He was not encouraging the large crowd. He is saying, if anyone want to be my disciple, this is the standard. Otherwise you cannot be my disciple. அவருக்கு பின்பாக வந்த அவ்வளவு மக்களிடத்தில் பார்த்து சொன்னார், இதுதான் என்னுடைய தரமாக இருக்கிறது, இதனை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே என்னுடைய சீஷராய் இருக்க மாட்டீர்கள் என்று ஸ்திரமாய் சொன்னார். But coming to church at 11 o'clock we struggle. நாம் சபை ஆராதனைக்கு 11 மணிக்கு வருவதற்கு குறித்து நாம் தயக்கம் ஏற்படுத்துகிறது. What if we decide to meet by 9:30 as we used to meet before in Nini Hall? What you will do? நினி அரங்கத்திலே நாம் கூடுவது போல காலை 9:30 மணிக்கு நாம் கூடுவதாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? What if we lock the gate after 11? 11 மணிக்கு மேலாக இந்த அரங்கத்தினோட கதவுகள் மூடப்பட்டிருந்தால் என்ன செய்வீர்கள்? You will have bad attitude. You will say, Dilli Babu is a very hard person. Can usher someone can help out please? உங்களுக்கு ஒரு தவறான மனப்பான்மை வரும், சகோதரர் டில்லி மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறார் என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள். Right? This is what you will tell, right? இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் இல்லையா? But what is the expectation? ஆனா எதிர்பார்ப்பு என்ன? We send our children 8 o'clock. நம்மளுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு 8 மணிக்கெல்லாம் அனுப்புகிறோம். We don't mind working night shift, denying our sleep. நம்மளுடைய தூக்கத்தை மறந்து நைட் நாள் முழுவதும் கூட நாம் வேலை செய்கிறோம். Even don't mind early morning or any outing, vacation, we are fine with that. But coming to church at 11 o'clock is a heavy burden on our head. நாம் அதிகாலையா இருக்கலாம், இல்லை எந்த நேரமா இருந்தாலும் நாம் கேளிக்கைக்காக வெளியிலே சுற்றுவதற்காக சந்தோஷமாக செல்கிறோம். ஆனால் சபை ஆராதனைக்கு காலை 11 மணிக்கு வருவது ஒரு பாரமாக நினைக்கிறீர்களா? We all know what happened to the rabble. இங்கு none of them entered the promised land. இங்கு கலவரம் ஏற்பட்டவர்கள் என்ன நடந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் யாருமே வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு செல்லவில்லை. There are many today we live in a very religious, very traditional world. Even though we can say technology or you just call it any AI, BI. There are many today who want a religious experience but without any expectation. இங்கு பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. AI இது போன்று பலவற்றை அவர்கள் நோக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் அந்த மாற்றங்கள் என்ற காரியங்கள் அவைகள் கூடாது. நிறைய பேர் இப்ப இருக்கிற உலக காலகட்டத்தில் ஒரு மத ரீதியா ஆத்மீகமான ஒரு அனுபவம் எங்களுக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களே தவிர, ஆனா எதிர்பார்ப்புகள்னு வரும்போது தயாரா இல்லை. Many want spiritual experience but not ready for the commitment that comes along with the
spiritual experience. ஆவிக்குரிய மாற்றங்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதனோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த மாற்றங்களை அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள். They want to serve God for what they can get out of it. What is something they can get it? What is something that they can benefit out of it? அவர்கள் தேவனிடத்தில் நான் சேவை செய்கிறேன், அதிலிருந்து எனக்கு என்ன லாபம் வரும், எனக்கு என்ன நல்லது நடக்கும், என்ன காரியங்கள் கிடைக்கும், அதை மட்டும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Sometimes they want entertainment and excitement without the commitment. அவர்கள் ஒரு ஒப்புரவு இல்லாத காரியத்தின் மூலமாக ஒரு கேளிக்கை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். Amen. நிறைய விளையாட்டு இருக்கணும், எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஆனா அர்ப்பணிப்பு வராது. சம்டைம்ஸ் சில பேரை சண்டே மட்டும்தான் நான் பார்க்க முடியும். இடையில நோ மிட்வீக் மீட்டிங்ஸ், நோ கமிட்மெண்ட், நோ மேரேஜ் ஹெல்ப், நோ டிசைப்ளிங் டைம். யூ டோன்ட் டாக் அபவுட் யுவர் ஹார்ட், யூ டோன்ட் ரீட் யுவர் பைபிள், யூ டோன்ட் பார்ட்டிசிபேட் இன் பைபிள் குவிஸ். You are not connected. Slowly we are becoming members of the church, not the disciples of Jesus. நாம் பல நேரங்களில் சிறிதாக நமக்குள்ளாக ஒரு தொடர்ந்து கூடுகிறது இல்லாமல் இருக்கிறது, வேத படிப்பு இல்லாமல் இருக்கிறது, அதே சமயத்தில் குடும்ப சபைக்கான குடும்பங்களுக்கான சிறப்பு கூட்டம் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு வழிநடத்துதல் இல்லாமல் இருக்கிறது. எப்படி மாறுகிறது என்றால் பெயருக்கென்று நான் ஒரு அங்கத்தினர் என்று சொல்லும்படியாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவுடைய சீஷரா நம்ம நிறைய நேரத்தில் இல்லாமல் இருக்கிறோம். And we want the spiritual experience. When you come to the church, everything should be kept in order. PA system will be ready, projector will be ready, the communion will be ready, ushers will be ready, KKC teacher will come early, they will be ready, everything will be ready. The singing should be awesome. Otherwise, I will complain. The message has to be great. Otherwise, I will go and discuss behind. The closing has to be great. Welcome has to be great. Church hall should be great. AC should work. Make sure Madhi brings tea and snacks. Otherwise, I will have a problem. Make sure Rajesh, Jenny brings food. Otherwise, I will fight with them. You come to church with so much of expectation without having a single expectation for your own personal soul. இங்கு நாம் வரும்போது எல்லாமே தயாராக இருக்கிறதா, பீடம் தயாராக இருக்கிறதா, இங்கு ஒலிபெருக்கி தயாராக இருக்கிறதா, பாடல் குழு தயாராக இருக்கிறார்களா, கேகேசி அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, அரங்கம் தயாராக இருக்கிறதா, எல்லாமே தயாராக இருக்கிறதா என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகாக அவைகள் நடக்கவில்லை. செய்தி சரியில்லை, பாடல் சரியில்லை என்றால் நான் கேள்வி கேட்பேன். நான் செய்தி சரியில்லை பின்பாக சென்று அதை பற்றி நான் பேசக்கூடிய இது போன்று நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஆத்துமாவுடைய தேவை, அவைகள் மாற்றங்கள் எப்படி இருக்கிறது, இதை பற்றி நாம் யோசிக்கிறவர்களாய் நாம் நடந்து கொள்கிறாய் இல்லை. Are you with me, brothers sisters? என்னோட இருக்கிற சகோதர சகோதரிகளே, and it is something that we have a very short life. We are called to follow Jesus. Jesus was very clear. If anyone want to be my disciple, this is the expectation. You cannot just join in the crowd and follow Jesus and thinking that you will be reaching heaven. நீங்கள் நாம் இருக்கக்கூடியது மிக குறுகிய காலமாக இருக்கிறது. இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்திரமானது, தன்மையானது, இப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும். இப்படி இல்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யம் வரமாட்டீர்கள் என்று அவர் தெளிவுள்ளவராய் இருக்கிறார், சொல்லியிருக்கிறார். Amen. Let's read quickly. I want to run through this. We don't want to read completely. In John 6, we all know the passage. Jesus feeds the 5,000. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அனைவருக்குமே தெரியும், இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார் என்று. And after eating the food, they decided to make Jesus as their king. இங்கு அந்த உணவை அவர்கள் அருந்தினதுக்கு பிறகாக இயேசுவை அவர்கள் ராஜாவாக பார்த்தார்கள். And Jesus said, you know what, I am the bread came from heaven. I am the true bread of life. நான் வானத்திலிருந்து வந்த மன்னாவா இருக்கிறேன், நான் தான் உண்மை ஜீவனுள்ள அப்பமா இருக்கிறேன் என்று சொன்னார். And 34, they all pleading Jesus, sir, always give us this bread. Daily give us this bread so that we will feel comfortable and we don't have to do anything. அது 6ஆம் அதிகாரம் 34 அவர்கள் சொல்கிறார்கள், தினமும் இந்த அப்பத்தை எங்களுக்கு புசிக்க கொடுங்கள், நாங்கள் சௌகரியமாய் வாழ்வோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். People want to have the spiritual experience without doing anything. மக்கள் ஆவிக்குரிய ஒரு தன்மை எங்களை சுற்றி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபாட்டோடு செய்ய முற்படுகிறார்கள். Jesus did not fulfill their wish. ஆனால் இயேசு அவருடைய விருப்பம் என்னவோ அதை செய்யவில்லை. John chapter 4, Jesus talks with a Samaritan woman. யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் இயேசு சமாரிய உம்மனோடு பேசுகிறார்.
Jesus said, everyone who drinks his water will be thirsty again. அவர் சொல்கிறார், இந்த பானத்தை குடிக்கிற யாரும் திரும்பவும் தண்ணீர் தாகம் எடுப்பார்கள். The water I will, the water that I give they will never become thirsty. நான் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீர் மூலமாக நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு தாகம் என்பது இருக்காது என்று சொல்கிறார். This is what this woman said. Sir, give me this water so that I won't get thirsty and have to keep coming here to draw water. அந்த பெண்மணி சொல்கிறார், தேவனே எங்களுக்கு எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்கள், நான் திரும்பவும் இதே இடத்துக்கு வந்து நான் தண்ணீர் மொள்வதற்கு கூடாமல் இருக்கும் என்று சொன்னார். Jesus did not answer or fulfill her wish, and Jesus said, I am the true living water. இயேசு அவர்களுக்கு கேட்ட பிரகாரமாய் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவருக்கு பதிலும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். We want to live a spiritual life in a way that comfortable, convenient to us, in a way that we feel happy, and the way that I should feel comfortable, I should feel convinced. In the end of the day, I need to be happy. இங்க நாம் எப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அறிகிறால், எனக்கு சௌகரியமாக இருக்க வேண்டும், எனக்கு வழி இல்லாமல் நான் ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஆனால் என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே ஆவிக்குரியதாய் சௌகரியமானதாய் இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறோம். Here even John 13, Jesus washes the disciples' feet. இங்கு இயேசு சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். This is what Peter said, Lord, you should never wash my feet. And then finally said, not just my feet but my hands and my head as well. இங்கு அவர் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கால்களை கழுவலாகாது என்று சொல்லுகிறார். ஆனால் கடைசியாக பார்க்கும் பொழுது என்னுடைய கால்கள் மட்டும் என்னை முழுவதுமாக நீங்கள் கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். And that's what happens. We all need that experience. We all want to follow Christ and do spiritual activities in our own terms and conditions. இதுதான் நாம் நினைக்கிறோம். இந்த ஆவிக்குரிய காரியமாக நாம் என்ன சிந்திக்கிறோமோ, நமக்கு எது சௌகரியமோ, நமக்கு எது விருப்பமோ அப்படியாக ஆவிக்குரிய காரியம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். Same thing, Matthew 4, Jesus tempted in the wilderness. Same thing happened. Satan, if you are the son of God, tell these stones to become bread. அதுதான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அங்க பார்க்கும்போது இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்படும்போது சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய குமாரன் என்றால் நீங்கள் இந்த கல்கள் அப்பமாக மாறும்படி சொன்னார். If you are the son of God, he said, throw yourself down. நீங்கள் தேவனுடைய குமாரனாய் இருந்தால் உங்களை மேலிருந்து கீழே போடுங்கள், தள்ளி விடுங்கள் என்று சொன்னார். If you bow down and worship me, I will give you everything. நீங்கள் என்னை வணங்கி நீங்கள் ஆராதித்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். That is what the temptation always tells us, do things that pleases us. அதைத்தான் நமக்கு இந்த சோதனைகள் நமக்கு சொல்லுகிறது, இதே இப்படியாக செய்ய வேண்டும் என்பதாக சோதனை சொல்லுகிறது. That's what Jesus said, get away from me, Satan. அதற்கு இயேசு இதுதான் சொல்றார், சாத்தானே என்னை விட்டு அப்பாலே போ என்று சொல்கிறார். And if you see the crowd, the mixed multitude, they have a negative influences throughout the Israelites. இந்த இஸ்ரவேல் மக்களை முழுவதிலும் பார்க்கும் பொழுது இவர்கள் ஏற்படுத்துறது ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். So those negative influences can corrupt our faith, shift our focus from God and lead us into spiritual decline. இங்கு இது போன்ற எதிர்மறையான தாக்கம் வரும்பொழுது நாம் தேவனை நோக்கி இருக்கிற அந்த நோக்கமானதிலிருந்து நாம் விலகக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய விசுவாசமானது குறைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய காரியங்கள் அவைகளிலிருந்து நாம் மாற்றக்கூடியவர்களாய் மாறுவோம். And the lack of gratitude and the focus on what we lack can lead to a dissatisfaction life. நாம் அதற்கு நன்றி உள்ளதல் அறிவு அந்த நன்றி உள்ள காரியம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் நமக்கு நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு குறையாகவே நாம் பார்க்கக்கூடியவராக இருப்போம். It has a tendency to complain, hindering our spiritual growth. அது நம்மளுடைய குறை சொல்லக்கூடிய குணத்தை அதிகப்படுத்தும், நம்முடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறிவிடும். The danger of the rebel mentality. இந்த கலவரம் ஏற்படுத்துகிற இந்த குறை சொல்லுகிற அவர்களுடைய மனநிலத்தினுடைய பாதிப்பு என்ன? And this mentality can reap into our own lives, all our personal lives. அந்த ஒரு மனநிலைமை நம்மளுடைய வாழ்க்கையில ஆழத்திற்கு சென்று பாதிக்கக்கூடியதாக இருக்கும். The main focus is what we lack instead of appreciating what we have in our personal life. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எது நம்மளிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நோக்கமா இருக்க வேண்டும். எது இல்லையோ அதன் மீது நமக்கு நோக்கம் இருக்கக்கூடாது. And if you see, the rebel represent negative influences that can corrupt our faith, as I shared. நாம் உங்களுக்கு சொன்னது போல
அந்த கலவரம் ஏற்படுகிற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டிருக்கும் பொழுது அது நம்மளுடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடியதாக They இருக்கும். were not fully committed to God but followed Israel out of Egypt. அவர்கள் தேவனுக்கு அவர்கள் ஒப்புரவாக அவர் நெருக்கமாக அவர்கள் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் வரும்போது அவர்களோடு கூட சேர்ந்து மட்டும் வந்தார்கள். They were worldly minded, still longing for Egypt's comfort. அவர்கள் உலகபூர்வமான மனநிலை கொண்டிருந்தார்கள். எகிப்தில் இருந்த அந்த சௌகரியம் இவங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். They spread their dissatisfaction, infecting Israel with discontent. அவர்கள் எப்படி சந்தோஷமாக இல்லை என்பதை அவர்கள் அந்த காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே அவர்களை ஊடுருவி அவர்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். The Israelites' complaining spirit not only affected their own well-being but also questioned God's provision and leadership. அவர்கள் இஸ்ரவேலுடைய அந்த முறுமுறுக்கிற அந்த குறை சொல்லுகிற அந்த மனநிலைமை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சௌகரியத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் குலைத்தது மாத்திரமல்லாமல் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை அவர்கள் பெறாதபடியாக அதன் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தது. And if you read Numbers chapter 11 verse 6, நாம் என்னாகவும் 11ஆம் அதிகாரம் வசனம் 6 படிக்கும் பொழுது before that we could see at least 3 times, if you read Numbers 11, 21, verse 16, all the time they were like complaining about food, complaining about variety of food, complaining about what they desired to be, received. So we could see that constant complaining in throughout, those 3 places. இங்கு யாத்திராகமம் 16, என்னாகமம் 11, என்னாகமம் 21 இதிலே பார்க்கும்போது அவர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். உணவு இல்லை, இது இல்லை, நான் எதிர்பார்த்தது போல, நாங்கள் விரும்பினது போல இல்லை, ஏதோ ஒரு குறைகளை மாத்திரமே அவர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். Failing to recognize our blessings can lead us to be ungrateful to the Lord. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் உணராமல் இருக்கும்போது அது தேவன் நமக்கு எதிர்மறையான இடத்திலே கொண்டு சென்று நம்மை நிறுத்தக்கூடியதாக இருக்கும். Chapter 11 verse 6. நாம் என்னாகவும் 11ஆம் அதிகாரம் வசனம் 6 நாம் படிக்கலாம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமென். They were excited when they received manna. அவர்கள் மன்னாவை பெற்ற பொழுது மிகவும் உற்சாகம் அடைந்தார்கள். But after eating manna for some time they said, we never see anything but this manna. அதுக்கு பிறகாக அவர்கள் நிறைய நாட்கள் அதை சாப்பிட்ட பிறகாக சொன்னார்கள், இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே எங்களுக்கு இல்லையே என்று சொன்னார்கள். And they exaggerated the benefits of Egypt but ignored their slavery. They didn't realize they were slaves in Egypt. அவர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த சௌகரியங்களும் அந்த மேன்மையும் உயர்த்தி பேசக்கூடியதா இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்த காரியம் என்னவென்றால் அவர்கள் அந்த இடத்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை மறந்தார்கள். And they failed to understand. They mentioned saying that we ate all the food with no cost. அவர்கள் புரிந்துகொள்ள காரியம் என்னவென்றால் இது எல்லாமே நாங்கள் செலவில்லாமல் அவைகள் எல்லாமே நாங்கள் பெற்றோமே என்று சொன்னார்கள். But they are not realizing the outcome, the slavery life what brought to them. ஆனால் அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு வெளியில வந்த காரியம் என்ன என்பதை அவர்கள் உணராதவர்களாக இருந்தார்கள். Sin often glorifies the past while blinding us to its pain. நாம் பாவம் எப்பொழுது பார்க்கும்போது நடந்து முடிந்த காரியங்கள் அவைகள் பெரிதாக்கூட காரியமாக இருக்கிறது. அது பழைய விஷயங்களை மகிமைப்படுத்துற மாதிரி சொல்லும். ஏன்னா இப்ப இருக்கிற அந்த பிரசன்ட் லைஃபை அது அந்த வலியை குருடாக்க கூடியதா இருக்கும். They rejected God's sufficiency for temporary satisfaction. அவங்க தற்காலிகமான ஒரு சரி போதும் என்று நினைக்கிற அந்த காரியங்கள் அதை கொண்டு முன்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாத காரியங்களை அவர்கள் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். One of the first marks of rejecting God is forgetting to thank him. தேவனுக்கு அவர் செய்த காரியத்துக்கு நன்றி சொல்கிற காரியத்தை நாம் மறக்கிறது தான் முதலாவது அதனுடைய புள்ளியாக இருக்கிறது. தேவனை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான முதல் அறிகுறியே அவருக்கு நன்றி சொல்ல நான் மறக்கும் பொழுதுதான். They despise the very food God miraculously provided. தேவன் அற்புதமாக ஆசீர்வாதத்தோடு கொடுத்த அந்த உணவை அவர்கள் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். A thankful heart sees God's faithfulness in every situation. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு இருதயம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய உண்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
A complaining heart is blind to blessings and exaggerates hardships. நம்ம இருக்கிற காரியங்கள் அந்த இருதயம் கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நிராகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு குறை சொல்லக்கூடிய இருதயம் இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்காம அது குருடாக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸாஜரேட் பண்ணும் என்னுடைய ஹார்ட்ஷிப்ஸ். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் எந்த சூழ்நிலையில் சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா, பட் யாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணல நான் இன்னைக்கு உயிரோட சர்ச்சில் இருக்கனே அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு காலை நான் உயிரோட எழுந்திருக்கிறேன் இல்லையா, காட் பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நான் ஒரு டிசைபிளாக வாழ்றதுக்கு ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஜீசஸ் உங்களுடைய லவ் நான் மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை குறித்து எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கீங்க? இப்போ இங்கே உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் பயங்கர பிரச்சனையாக இருக்கும், பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஃபுல் டைமில் இருக்கு, உங்களுக்கு என்ன என் பிரச்சனை தெரியும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன பிரச்சனை கோத்ரூ பண்ணுறேன்னு உங்களால் ரிலேட் கூட பண்ண முடியாது. ஓகே, அவங்கவுங்களுக்கு அவங்க ஹார்ட்ஷிப் ப்ராப்ளம் பெருசு தான். ஆனால் அதை விட லாஸ்ட் டைம் நான் ப்ரீச் பண்ண மாதிரி மை காட் இஸ் பிக்கர் தென் ஆல் மை ஹார்ட்ஷிப்ஸ். கீப் தட் இன் மைண்ட். அந்த எண்ணத்தோட நம்ம தேவனுக்கு நன்றியா இருக்கிறவங்களா இருக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய எந்த கடுமையான காரியங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு எல்லாமே மேலானவை என் தேவனாகி கர்த்தரா இருக்கிற எண்ணம் நமக்கு. Psalm 78, the miraculous food provided by God from heaven. இங்க சங்கீதம் 78 பார்க்கும்போது ஒரு அற்புதமான உறவு வானத்திலிருந்து தேவன் அவங்களுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். Can we read this? நாம் படிக்கலாம். சங்கீத புத்தகம் 78 வசனம் 24 மற்றும் 25. மன்னாவை அவர்களுக்கு ஆதாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆமென். Here Bible say human beings are, ate the bread of the angels. He sent them all the food they could eat. Human beings ate the food of angels. You and me can't even imagine what it is. இங்க பார்க்கும் பொழுது தேவன் அந்த தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை மனிதனுக்கு இங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்களும் நாமளும் அதை குறித்து யோசிக்க கூட முடியாது. And they said, who shall give us flesh to eat, meat to eat? அவங்க கேட்கிறார்கள், எங்களுக்கு அந்த மாம்சத்தை யார் கொடுப்பார் உனக்கு உண்ணறதுக்கு என்று கேட்கிறார்கள். And there is another hidden meaning also. God gave all the commandments, right, regarding the relationship, how to have men, women, sexual relationship. He had lot of commandments. He gave all the laws. இங்க அது அவர்கள் மறைமுகமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் அவர்களுக்கு நிறைய கட்டளைகளை, ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு முறைகள் குறித்து பல கட்டளைகளை அவங்களுக்கு அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். They said, who shall give us flesh? Mean just not only meat, they were craving for the sexual relationship which they had the license to do anything in Egypt which is not permitted in the Exodus journey. அவர்கள் அந்த மாம்ச உணவை மாத்திரம் அல்லாமல் அவர்கள் அந்த உறவு முறையை குறித்து சொல்லுகிறார்கள். எகிப்தில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் வாழலாம், எப்படி வேணா வாழலாம் என்ற ஒரு எண்ணங்கள் அங்கு இருந்தது. ஆனால் இந்த இடத்திலே அப்படியான காரியங்கள் இல்லை. அதை அவர்கள் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். When we read in the chapter, அவங்க அந்த ஊரை விட்டு புறப்படும் போது ஏகப்பட்ட ஆடு மாடுகள் எல்லாமே கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அது அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு எந்த தடையுமே கிடையாது. But their heart just not only for the meat, they were craving for so many other things which they used to do in Egypt. அவர்கள் அந்த ஆடு மாடுகளை சாப்பிட முடியும், ஆனால் அதை குறித்து அவர்கள் காரியங்கள் அல்ல, பொருட்டு கிடையாது. அதன் மூலமாக அவர்கள் சொன்ன காரியங்கள் அதுக்கு வேறு விதமான அந்த உறவு முறைகள் இன்னும் பல காரியங்களுக்கு அதிலே அவர்கள் குறை சொல்லுகிறார்கள். Their discontent was not just about their diet. It represented a deeper dissatisfaction with God's provision and His plan for them. அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த மன்னாவை குறித்து அவர்கள் சந்தோஷமாக இல்லை என்ற காரியங்கள் கிடையாது. ஆனால் அதன் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிநடத்தக்கூடிய அந்த காரியங்கள் மீது அவர்கள் சந்தோஷமாக இல்லை என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். The consequences of ungodly cravings, if you read in the book of Numbers chapter 11 31 to 34, we know what happened, how the plague attacked. இங்க நாம் என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31 34 வரை நாம் படிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தின் மூலமாக வரக்கூடிய பாதிப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, and we could see that the craving led to judgment.
அவர்களுடைய அந்த காரியம் எதை எதிர்பார்த்து இச்சித்து இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த பரலோகம் என்ற காரியத்தை இழந்தார்கள். God allows us to have what we crave, but sometimes to our own harm. தேவன் சில நேரம் நம்ம எதை அதிக விரும்பி கேட்குறோமோ, எதிர்பார்க்குறோமோ, ஆசைப்படுறோமோ அதை அனுமதிச்சிருவார். ஆனால் அதனுடைய விளைவுகளை நம்ம நிறைய நேரத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய எப்பவுமே நீங்கள் லோன் எதனா பெருசாக வாங்குங்க, எதனா பிரச்சனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி மட்டும் கண்ணுக்கே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை வேறு எதனா பட்ட கண்ணுக்கே தெரியாது, படிக்கவே முடியாது. அந்த மாதிரி யூ ஹாவ் அ ஹார்ம் வருது பின்னாடி, அது தெரியாமல் நம்ம போயிடுவோம். ஸோ வி மஸ்ட் காட் அவர் ஃபெய்த் அகைன்ஸ்ட் ஆல் த நெகட்டிவிட்டிஸ். எதிர்மறையான காரியங்கள் நம்மை சூழ்ந்து எப்படி இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரீப்ளேஸ் கிராட்டிடியூட். அந்த முறுமுறுப்பு காரியங்கள் நம் நன்றி அறிதல் தான் அவைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Complaints blinds us to God's blessings. நம்ம முறுமுறுக்குடைய காரியங்கள், அந்த குழப்பம், அந்த காரியங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கும். And we need to be careful how we allow those things to shape us, in what way it is affecting us. நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் முறுமுறுக்கிற அந்த காரியங்கள் நம்மை எப்படியாப்பட்ட ஒரு பாதிப்பை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. Let's read Romans chapter 12 verse 12. நாம் ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 நாம் படிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். And that means don't copy the behavior and customs of this world, but let God transform you into a new person by changing the way you think. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த உலகம் இருக்கக்கூடிய அதன்படியான ஒத்த வேஷம் நமக்கு அறியாமல், அது அப்படியாக இல்லாமல் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேவன் நம்மை மாற்றுவதை நாம் உணர வேண்டும். சிந்திக்க வேண்டிய விதத்தை மாத்திக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும். It says any longer with this superficial values and custom. The world has so much of superficial customs and values, but don't focus on that. இந்த உலகமானது வெகு சிறப்பான வேறு விதமான ஒரு கோட்பாடுகளும் குறிப்பு அவர்கள் அப்படி இருப்பார்கள். ஆனால் அதில் நம்முடைய நோக்கம் இருக்கக்கூடாது. Don't get attracted by the fashionate world. இந்த ஒரு வசீகரமான இந்த உலகத்தின் மீது நம்மளுடைய எண்ணங்கள் அதை நோக்கி செல்லக்கூடாது. Do not conform yourself to the standards of this world. That is not my reference. My reference has to come from Jesus, from the Bible, not from the world. இந்த உலகத்தின் காரியங்கள் அவைகள் இருந்து எனக்கான காரியங்கள் வரக்கூடாது. ஆனால் அவைகள் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து அந்த காரியங்கள் நமக்கு வர வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ட்ரெடிஷனல் சர்ச்சுக்குள்ள வந்துடுது. இன்னும் மொட்டை அடிச்சு கடா மட்டும்தான் வெட்டல. நம்ம எங்க ஜீசஸ் இருக்கார்? எங்க இருக்கார் ஜீசஸ்? We take reference from the world. This is what my family said. This is what this world did. This is what my neighbor did. Where is written in the Bible? Go back to Bible. We follow Jesus, right? We follow biblical values, biblical principle. Let's hold on to the scriptures. Call each other higher by the standard of the Bible, not by the standard of the world, brothers sisters. நாம் நம்ம வேதாகமத்திற்கு செல்ல வேண்டும். வேதாகமானது இவ்வுலகத்தின் காரியத்துக்கு மேற்பட்ட காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறது. உலகத்திலிருந்து மாறுபட்ட மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறது. அந்த காரியத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். அப்படியாக நாம் நோக்க வேண்டும். Amen. Finally, 1 Corinthians 10:6, Paul giving warning to the Corinthian church, quoting the Israelites example. இங்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இங்கு பவுல் மக்களுக்கு பால் கொரிந்தியர் சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில இருந்து வரும்போது என்ன நடந்தது வனாந்தரத்துல, அது உங்களுக்கு நடக்காதபடிக்கு அதை எச்சரிக்கையா அந்த செய்தியை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்கிறவரா இருக்கார். We can complain about the situation, focus on everything we lack in self-pity, feel victimized and blame others. நாம என்ன பண்ணலாம்னா, நம்ம சிச்சுவேஷன் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எதெல்லாம் என்னிடத்துல இல்லையோ அதை குறித்து குறை சொல்றவங்களா இருக்கலாம். ஐயோ நான் பாவம், என்ன பாவமா பாருங்க, பரிதாபப்படுங்க என் மேல அப்படின்னு நினைக்கலாம். நான் பாதிக்கப்பட்டவன், இருக்கிறதுலே நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். இல்லைன்னா மற்றவங்களை குறை சொல்றவங்களா இருக்கலாம். இது நம்முடைய சாய்ஸ். அப்படி இல்லைன்னா we can be grateful for what is going right in our lives, appreciate the good things and look for the lessons we can learn. இல்லை என்றால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை குறித்து
அந்த வாழ்க்கை குறித்து நாம் சந்தோஷப்பட அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பாராட்டுதல் தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த பாடமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And gratitude is a testimony. I want to stress on that. Gratitude is a testimony how you live your life. உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் நம் நன்றியுள்ள இருக்கிற அந்த காரியமாக இருக்கிறது. When we thank God openly and acknowledge what he has done for us, we proclaim a personal caring God to the world around us. நாம் தேவன் செய்த அந்த காரியங்கள் குறித்து நாம் அதன்படியாக நாம் வாழும்போது தேவனுடைய காரியத்தை உலகத்துக்கு மற்றவருக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. கம்ப்ளைண்ட் பண்ணி கிரம்பிள் பண்ணிட்டே இருந்தோம்னா யாருமே ஜீசஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓ ஜீசஸை ஃபாலோ பண்றீங்களா, என்ன ஒரே கம்ப்ளைண்டா கிரம்பிளா இருக்கு, நான் என்னுடைய கடவுளையே வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. Amen. Give thanks to the Lord, that's what Bible says. வேதம் சொல்லுது தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்கிறது. Proclaim his greatness. அவருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறது. And last time even I shared, when we complain and grumble, we test God. We underestimate God's power. நாம் அந்த குறை கூறும் பொழுதோ நாம் அதை குறித்து சந்தேகப்படும் பொழுதோ தேவனை நாம் கீழ்நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். தேவனை மதிப்பு குறைவோடு மதிப்பை கீழே இறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. Developing an attitude of gratitude is one of the simplest way to improve your satisfaction with life. நீங்க நன்றி உள்ள அந்த ஒரு குணத்தை நீங்க வளர்த்து கொள்ளும் பொழுது அது உங்க வாழ்க்கை நிறைவா வாழ்றதுக்கான ஒரு சின்ன ஒரு சாதாரண வழியா அது இருக்கக்கூடியதா இருக்கும். Amen, brothers and sisters. Okay, conclusion. The rabble represent worldly influences and stirred up the discontent. And they were like trying to, அவங்க என்ன செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா உலகபூர்வமான தாக்கத்தை கொண்டு வரக்கூடியவங்களா இருந்தாங்க, போதும் என்ற நிறைவு இல்லாதவங்களா இருந்தாங்க. அது என்னாச்சு, அது டிஸ்கண்டென்ட் வந்தது, அன்கிரேட்ஃபுல்னஸ், ரெபல்லியன் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமா இருந்தது, நன்றி உள்ளவங்களா இல்லாதவங்களா இருந்தாங்க. நாம் அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பி மைண்ட்ஃபுல் ஆஃப் who influences. யார் நம்மளை தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, மனிதர்களா, அவங்க நெகட்டிவ் ஃபீலிங்கா இல்ல வேர்ட் ஆஃப் காடா, அது நம்ம கேட்டு பார்க்கணும். கல்டிவேட் a grateful heart. Be grateful for every even small little stuff. நன்றி உள்ளவர்களா நம்ம இருப்போம். Hunger for God, not the world. உலகத்துல இது இருக்கே அங்க இது இருக்கேன்னு சொல்லிட்டு பசி தாகமா உலகத்துல இது கிடைக்கலைன்னு தேடாதீங்க. Jesus will fulfill. அவர் ஜீவாப்பம், அவர் தான் ஜீவ தண்ணீர், அவர் நினைவாரவரா இருப்பாரு. As we have this week quiet time, I want you to reflect on these 3 questions. We will post it in the WhatsApp group. May God bless you. Amen. நாம் வருகிற இந்த காலை ஆராதனை தொகுப்பிலே பார்க்கும் பொழுது அதிலே இதில் எல்லாமே நீங்கள் தியானித்து பாருங்கள். இதை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறோம், நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள்.